தொப்புள் கொடி வெட்டுற நேரம். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான பால், சாப்பாடு, அடுத்து அது வளர்கிறதுக்கு தேவையான துணிமணி, படிப்பு, வேலை, கல்யாணம்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு என்னென்னா ஒவ்வொன்றும் நமக்கு தேவையாக இருக்குது. இப்போ எது இல்லை எது வேணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, எல்லாமே நமக்கு தேவையாக இருக்குது. ஒரு சிலருக்கு அது ஈஸியாக கிடைக்குது, ஒரு சிலருக்கு அது கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது. சரிங்களா? அப்போ அந்தந்த பிறந்த நட்சத்திரம், அப்போ ஒருத்தருடைய அதாவது ஜாதகத்தில் வந்து நமக்கு எழுதியிருப்பாங்க, மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்புன்னு எழுதியிருப்பாங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்ம பிறந்த அந்த நட்சத்திரம், நம்மளுடைய முற்பிறவி, இந்த ஆத்மா முற்பிறவியில் எந்த நட்சத்திரத்தில் அந்த திசை நடந்து முடியுதோ அதுலேருந்து தான் இந்த பிறவியில் அந்த நட்சத்திரம் நமக்கு தொடரும். அதுதான் நட்சத்திர கர்மா அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா இருந்ததை பிறப்பாங்க. எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்தில் ஒரு ஜனிக்குது அப்படின்னா அது அதனுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் தான் பிறக்கும். அப்போ நம்ம பிறந்தது எதனுடைய அடிப்படையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க, பணம் இல்லைனாலும் ஜாலியாக இருப்பாங்க. ஒரு சிலர் பணம் நிறைய இருக்கும் ஆனால் அவங்களால என்னவா இருக்க முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது. அப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்பவும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம என்ன விதி கொடுப்பினை இருக்குது, என்ன அதிகமாக நமக்கு கிடைக்கும், என்ன நமக்கு இல்லாதது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து நம்ம இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்துன்னா அடுத்தடுத்த தசாபுத்தி வழியாக நமக்கு அது எப்படி கிடைக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுவோம். ஏன்னா முதல்ல இதில் தெளிவாயிட்டா அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து கேது நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா கேது திசை சுக்கர திசை அப்படின்னு திசை மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு அப்பப்போ அந்த மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1, 5, 9னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1, 5, 9 அப்படின்றது என்னன்னா, 1னா ஜாதகர், 5ஆம் இடம்னா பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானம். அப்போ இந்த 1, 5, 9னா ஜாதகருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் கிடைக்கும், தந்தையாருடைய சொத்து கிடைக்கும், தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க நினைத்து என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை அவங்க அனுபவிப்பாங்க. அதாவது 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் நம்ம சம்பாதிச்சு நம்ம அனுபவிக்க முடியும், இல்லைன்னா நம்ம சம்பாதிப்போம் யாரும் அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது அப்படின்னா ஜாதகருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும், தேவைக்கு கிடைக்கும். இதில் வந்து அதிகமாக கிடைக்காது. ஏன்னா இந்த 1, 5, 9னாலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி இருக்குது ஆனால் இல்லை. ஏன்னா என்ன தேவையோ இப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு 10 ரூபா போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த 10 ரூபா தான் கிடைக்கும், அந்த 10 ரூபாய்க்கு மேலே கிடைக்காது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறத இந்த 1, 5, 9. அப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9ஆம் பாவம் நல்லா இருந்தாலே முதல்ல என்னென்னா நமக்கு தேவையானது தேவையானப்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனால் பெரிய லெவலுக்கு கிடைக்காது. சரிங்களா? அடுத்தது 2, 6, 10 இதுதான் வந்து நம்மளுக்கு கணக்கே. இந்த ஒரு 4 விஷயந்தான், 3, 7, 11, 4, 8, 12 இதுக்குள்ளே தான் ஜாதகமே அடக்கம். ஏன்னா இந்த 12 கட்டத்துக்குள்ளே தானே எல்லாமே இருக்கு. அப்போ இந்த 12 கட்டத்துக்குள்ளே யாருக்கு என்ன கொடுப்பினை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 2, 6, 10 என்ன அப்படின்னா 2ஆம் இடம்னா பணம், 6ஆம் இடம்னா வேலை, 10ஆம் இடம்னா கௌரவம், ஜீவனம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறோம், உங்கள் பேர் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்க. அப்போ அந்த தொழில் அப்படிங்கிறது தான் நமக்கு கௌரவம், அதுதான் 10ஆம் இடம். அப்போ இந்த 2, 6, 10 அப்படி நல்லா இருந்தால் அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. 10ஆம் இடம் என்பது என்ன, ஜீவனம், அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க. ஒரு தொழிலை அவங்க வந்து நிலையாக செய்யறதுக்கான அனைத்து விதமான தகுதிகளும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பதவி, அடுத்த நிலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த 2, 6, 10. வேலை இருந்தால் பணம் வருமா? பணம் வந்தால் கௌரவம் வருமா? வேலை இல்லைன்னா பணம் வருமா? வராது. அது இல்லைன்னு பணம் இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா? மதிப்பாங்க. இவ்வளோதான், இதுதான் ஒரு கணக்கு. சரிங்களா? அடுத்தது 3, 7, 11. இந்த 3, 7, 11 அப்படின்னா இது 3ஆம் இடம் என்பது முயற்சி. 3ஆம் இடம் முயற்சி, மனம். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்துவாங்க. இந்த 11 அப்படிங்கிறது
இருக்கிறதுலே மிகப்பெரிய இந்த 11ஆம் பாவத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா 11ஆம் பாவம் என்பது லாபம், காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் என்பது லாபம். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலும் சமசப்தம ஸ்தானம். அப்போ மனசு என்ன நினைக்குதோ அதை அவங்க செயல்படுத்திடுவாங்க. அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடியது இந்த 3, 7, 11. இவங்க எதுக்கும் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க கவலைப்படுவாங்க. இவங்களுக்கு கவலைப்பட்டு தேவையானப்ப தான் கிடைக்கும். இவங்களுக்கு அப்படி இல்லை. இவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஹாயாக இருப்பாங்க. அது பாட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த 3, 7, 11ஓட ரகசியம். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்து வரைக்கும் சும்மாவே இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி வேலைக்கு போகும், அந்த அம்மா சம்பாதிச்சு போட்டுட்ருக்கோம். இவர் ஜாலியாக இருப்பார். கேட்டால் நான் வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிறேன், என்னுடைய சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது கிடைச்சோம். ஏன்னா 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை. இப்போ ஒரு தொழில் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, பார்ட்னர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான், இவர் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பார், பணம் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த ஈஸியாக கிடைக்கிறது எல்லாமே 3, 7, 11. ஏன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக நம்ம கொடுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது இது எல்லாமே நமக்கு முதல்ல தெரிஞ்சாதான் அடுத்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டு வரோம். அடுத்தது வந்து 4, 8, 12. 4ஆம் இடம் என்பது வீடு, வீடு வாசல் சொத்து, சுய சொத்து அப்படிங்கிறது 4ஆம் இடம். 8 அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா இழப்பு, தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, அவமானம், கண்டம். அது இல்லாமல் 8 திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டமும் 8க்குள்ளே தான் இருக்குது. இந்த ஒரு சிலர் லாட்ரி சீட் வாங்குறாங்க, திடீர்னு கோடீஸ்வரர் ஆகிறாங்கிறாங்கலாம் இந்த 8 கனெக்ட் ஆனால் தான் அந்த எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது 8ஆம் இடம். அடுத்தது 12ஆம் இடங்கிறது விரயம். 12ஆம் இடம் விரயம். அடுத்தது சுய சொத்து, சொத்தை வந்து உருவாக்கி பலப்படுத்துறது. இது எல்லாமே சொத்து சம்மந்தப்பட்டு வரும். ஒரு வாகனம் வாங்குறாங்க, வாகனம் 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் நல்லா இருந்தால் தானே ஒரு வாகனம் வாங்க முடியும். ஒவ்வொருத்தரும் என்ன சைக்கிள் கூட வாங்க முடியாமல் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தா 4 கார் 5 கார் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ என்னன்னா அவங்களுடைய தேவைக்கு மீறி இது இருக்கும். 4, 8, 12 நல்லா இருந்தால் பிரச்சனையும் இருக்கும், வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. 8ஆம் இடங்கிறது வட்டி, சொத்து இருக்கும், வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிறைய சொத்து வாங்கி வச்சுக்குவாங்க, வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த சொத்தை காப்பாற்றி வச்சுட்டே வருவாங்க. அந்த மாதிரி இந்த 4, 8, 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இவங்களுக்கு வந்து இந்த 4, 8, 12 நல்லா இருந்ததுன்னா அவங்களோட ஆசையை சொத்து வாங்கணும், வாகனம் வாங்கணும், சொத்தை உருவாக்கணும், அதுக்காக வட்டி கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடியவங்க தான் இந்த 4, 8, 12 அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் அவங்க செயல்படுத்துவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த 4 தெளிவாயிடுச்சா? இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அது பொதுவானது. ஆனால் அந்த பாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அப்படி தானே நமக்கு திசையை நடக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 6 வாரியம் நம்ம பார்த்துக்கலாம். சரி, அப்போ பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. இப்போ 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்கன்னா எங்கே இருக்கும்? சிம்மத்தில் இருக்கும். அம்சத்தில் சிம்மமாக தான் அவங்க செயல்படணும். பிறந்தது ராசிங்கிறது மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி. ஆனால் இந்த மேஷ ராசி தனுசு ராசியை விட பூர நட்சத்திரத்துக்கு பவர் அதிகம். ஏன்னா அந்த சிம்மத்திலேயே அங்கேயும் உட்காருது, அம்சத்துலேயே அங்கே தான் உட்காருது. இந்த பூரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தான் சிம்ம ராசியில் பிறந்தவங்க ராஜா மாதிரி வாழ்வாங்க. எல்லாரும் வந்து சிம்மத்தில் பிறந்தா அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்லாம் கிடையாது. அந்த நட்சத்திரம் அந்த பாதம், புரியுதுங்களா? அப்போ அது சிம்மத்திலேயே தான் இருக்கும். பரணியில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு 1, 5 கனெக்ட் ஆகும். குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. பரணி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, ஏன்னா 5ஆம் இடம் குழந்தைங்க, குழந்தைங்களுக்காகவே இவங்க வாழ்வாங்க. பூர்வீக சொத்து கிடைக்கும். சிம்மத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது 5ஆம் பாவமாக வந்ததுனால. பூராட 1ஆம் பாதம், 9ஆம் இடம் பாகிஸ்தானம், சூப்பராக இருப்பாங்க. பாக்கியம் சம்பாரிச்சு இவங்க நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போவாங்க, புண்ணியத்துக்காக வாழ்வாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். நம்ம ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு போக முடியும் இல்லையா? பார்த்துட்டு இருக்க நேர்கள் பரணி, பூரம், பூராடம் 1ஆம் பாதத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு எது உச்சம், எது இவங்களுக்கு மூல திரிகோணம் ஆட்சி இருக்குமா? சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா வீடு வந்து அவங்களுக்கு ரிஷபமும் துலாமும் ஆட்சி வீடு. சுக்கரனுடையது. அதாவது 9 கிரகத்துல 7 கிரகத்துக்கு சொந்த வீடு இருக்குது, 2 கிரகத்துக்கு சொந்த வீடு இல்லை. நம்ம ராகு இருக்கு. அதனால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அது
எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். ம். இப்போ பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இல்லையா? ஆமாம், 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உச்சம் எதுனா 2, 6, 10. நல்ல வேலை, நல்ல கௌரவம். ஏன்னா சிம்மம் இல்லையா? அப்பா தொழில் செய்கிறது, பரம்பரை தொழிலுங்கிறது 10ஆம் இடம். நல்ல ஒரு கௌரவமான ஒரு தொழில் பார்க்கறது, ஒரு வேலை பார்க்கறது, நல்ல வருமானங்கள் வருது. இது எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 2, 6, 10 உச்சமாக இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும். அது ஒரு ப்ளஸ். சரிங்களா? அடுத்தது ஏன்னா இப்போ சீக்கிரமாக போயிடலாம், இல்லைன்னா பொழுத வரைக்கும் லைஃப் போகும். பரவாயில்லையா? ஒரு நட்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 9 கிரகத்துக்கு முடிக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம அதை பற்றி சொல்லிட்டோங்கிறதுனால நம்ம அடுத்தது போயிடும். இப்போ இதுக்கு மூல திரிகோணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, 7, 11. அப்போ சூப்பராக இருக்குமா? 3, 7, 11 சமநிலை. நம்ம அவங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள், தேவைகள், இது எல்லாமே அவங்களுக்கு பூர்த்தி ஆகும். 3, 7, 11 அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இங்கே 2, 6, 10 இருக்கு, 3, 7, 11 இருக்கு. கேதுதான்ப்பா. உண்மையானவே கேது நட்சத்திரத்துல முற்பிறவில பயங்கரமான அவங்களுடைய கர்மானால பாதிக்கப்பட்டா மட்டும்தான் கேது நட்சத்திரம். ஏன்னா அது உற்பத்திக்கும் காரகன் அதுதான், அழிவுக்கு காரணம் கேது. கேது இல்லைன்னா உயிர் உற்பத்தி ஆகாது, கேது இல்லைன்னா அழிவும் ஆகாது. இல்ல இதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அந்த கட்டத்துக்கு அந்த இதுல போடும் போது இந்த இதுல ரெண்டுமே இல்லையா, அதனால பாப்போம். ஆமா, ஏன்னா அவங்களுக்கு இது வந்து இருக்குது, அவங்களுக்கு எப்பவுமே ஈஸியாக கிடைக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி அப்படிங்கிறது 4, 8, 12. அப்போ ஃபோன் நம்பர் கேட்டிருக்கீங்க. ஃபோன் நம்பர் வந்து போர்டில் இருக்கு. போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த நம்பர் எதுக்காக இருந்தாலும் வந்து கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்புக்கும் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, கன்சல்டேஷன் எடுக்கிறீங்கனாலும் மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப். இப்போ 4, 8, 12 இப்போ உங்களுக்கு சொத்து இருக்குமா? கண்டிப்பாக அசையாத சொத்து. பிரச்சனையும் இருக்குமா? இருக்கும். சொத்தும் இருக்கும், அதிர்ஷ்டமும் இருக்கும். இங்கே நம்ம அதிர்ஷ்டமும் எடுத்துக்கலாம். அப்போ 8ஆம் இடம்னா ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுனாலும் ஒரு சொத்தை உருவாக்கிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ ஆட்சியாக இருக்கு. இப்போ இது இவங்களுக்கு எப்பவுமே நிலையானதாக இருக்கும். சரிங்களா? இப்போ 2, 6, 10, 4, 8, 12 இருந்துட்டு எப்படி இருக்கும்? அதில் 3, 7, 11 இருக்கு. இல்லாதது என்ன இல்லை, நீசமானது வந்து இதில் இன்னொன்று அப்படியே நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. இப்படியே திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. ஆனா கொஞ்சம் ஏமாந்தோம்னா அது நீசமாயிடும். ஏன்னா அவங்க பேர்ல சொத்து இருந்தாலும் அவங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அதை அழைச்சிருவாங்க, அது அவங்களுக்கு கிடைக்காது. அப்ப 7 நல்லா இருக்கு, மனைவி பேர்ல பண்ணலாம். புரியுதுங்களா? இது இருக்கு, ஆட்சியா இருக்கு. அவங்க பிறக்கும் போதே ஒரு சொத்து சுகத்தோட வாகனத்தோட எல்லாம் பிறந்திருப்பாங்க. அந்த வீட்டுல எல்லாம் பேச சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி பிறந்திருப்பாங்க. இவங்க அழைச்சிருவாங்க, அது இருக்காது, அவங்க பேர்ல இருந்தா இருக்காது. ஒரு வண்டியே வாங்கினான்னு வச்சுங்களேன், காணாம போயிடும் வண்டி, வேலை முடிஞ்சு போச்சா, அந்த மாதிரி இல்லை ஆக்சிடென்ட் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இதாயிடும். சரிங்களா? 1, 5, 9 இல்லைப்பா, என்ன இருக்காது, ஜாதகத்துக்கு நிம்மதி மட்டும். 1, 5, 9ங்கிறது நிம்மதி, ஒரு திருப்தி போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படிங்கிறது 1, 5, 9. கடவுளுடைய அனுகிரகம் இருக்காது, பூர்வீக சொத்து இருக்காது, இவரா உழைப்பினால இவரா கஷ்டப்பட்டு இவரா எல்லாத்தையும் உருவாக்குறதா இருக்கும். அப்படியே பூர்வீக சொத்து இருந்தாலும் அது என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம பேர்ல மாத்திக்க கூடாது, அப்பா சொத்தை நம்ம பேர்ல வச்சுக்கூடாது. இதெல்லாம் நமக்கு என்னங்க அனுபவம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை நம்ம இல்லைங்க எங்க அப்பா பேர்ல சொத்து இருக்கு, நீ என் பேர்ல மாத்தலான்னு இருக்கிறேன்னா மாத்தக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, 1, 5, 9 இல்லை, அப்பா சொத்து நீ அனுபவிக்க கூடாது. நீ அனுபவிச்சீங்கன்னா அதை நம்ம இழந்துருவோம். புரியுதுங்களா? அப்ப யார் பேர்ல பண்ணிக்கலாம், குழந்தைங்க பேர்ல அப்படி கொடுத்துடலாம். இவ்வளவுதான் விஷயம். விதியை மதியால் வெல்லக்கூடிய ரகசியம். அப்ப ஆட்சிங்கிறது 4, 8, 12 இருக்கு. ஆனா அதுவே வந்து கொஞ்சம் அந்த தசாபுத்தி மாறும்போது அந்த சொத்துக்களை நம்ம இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருக்கோம். இது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. பூரம் 1, பூராடத்துல 1 பிறந்தவங்க எல்லாமே உண்மையான அதிர்ஷ்டம். ஏன்னா நல்லா அவங்களுக்கு சொல்றதே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து உச்சம் வந்து 2, 6, 10ன்னு சொல்லியாச்சு. இவங்க பிறந்தோடனே சுக்கிர திசையில இருக்குமா, அடுத்தது சூரிய திசை, அடுத்து
சந்திர திசை வருமா? சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் நின்று திசை நடத்துறாரு? பரணி போற போறாரு. அப்போ அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், குடும்பம் அமையும், தொழில் அமையும், அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க, மனசு நல்லா இருக்கும், திருமணம் ஆயிரும், எல்லாம் ஆயிரும். இந்த திசை தாண்டிடுச்சு. இப்போ இந்த திசை இப்போ சுக்கர திசை 20 வருஷம் முதல் பாதத்தில் பிறந்தா முதல்ல அப்படியே 20 வருஷம் நடக்கும். அதான் பாத கணக்கு. 20 வருஷம் நடக்கும். இது ஒரு 7 வருஷம். சூரியன் 6 வருஷம், 26 26 வரைக்கும் என்ன போறாங்கன்னு கல்யாணம் நடக்கும். ஃபர்ஸ்ட் 2 6 10 செயல்படும், வேலைக்கு போவாரு, எல்லாம் பண்ணுவாரு. எப்போ கல்யாணம் ஆகுன்னா 28 மேலே தான் கல்யாணம் ஆகும். ஏன்னா 3 7 11 செயல்படணும்ல. அப்போ அந்த திசையை பிரித்து அந்த புத்தி வரும்போது தான் அந்த கல்யாணம் நடக்கும். இப்போ ஒரு பிள்ளை இருக்கான்னு வச்சுருங்க, பிள்ளைக்கு 26 வரைக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா நான் ஏன் நடக்கலைன்னு கேள்வி கேட்போமா இல்லையா? நடக்குமா? நடக்காது. ஏன்னா என்ன இல்லை, உச்சம் இங்கே சூரியன் வேற நட்சத்திரத்தில் நின்று திசை நடக்குது. அப்போ அங்கே என்ன நடக்குதோ அதுதான், அது சந்திரன்ல வரும்போது தான் இது அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும். புரியுதா இல்லைங்களா? மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்குமா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா இல்லையான்னு மட்டும் சொல்லிடுங்க. புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதா இல்லைன்னு பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து ஃபோன் நம்பர் போர்டில் இருக்கு. நீங்களும் ஒரு தடவை டவுட்ஸ்னா கால் பண்ணி பேசலாம். கால் பண்ண